வார்த்தைக்குள்ளாக நாம் செல்லுவோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5-9 வசனங்களை படியுங்கள். போதும், டைம் இல்லாதனால நாம் அந்த வார்த்தைகள் எல்லாரும் தெரிகிற வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்து இன்று கால வேளையிலே கர்த்தர் நம்மிடத்திலே பேசும்படிக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்று பிரேசன தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு ஒரு ஜெய வாழ்வின் ஹல்லேலூயா ரகசியங்களை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டுமானால், ஜெய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் அதனுடைய ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. The secrets of our personal victorious life. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தடவை கூட வரும்படி கர்த்தர் செய்த கிருபைக்காக கொடாகூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடன் ஊழியர்களை ஆசீர்வதிங்க. மேலான கிருபையினாலே தாங்கி நடத்தி கொள்ளுங்க அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரம் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவருக்கும், போதுகிறவர்களுக்கும், உடன் ஊழியர்களுக்கும் மற்றும் ஊழியத்திலே உழைக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவனிடத்திலே நாம் வருகிற போது ஒரு ஜெயகரமான வாழ்க்கை எல்லாருக்குமே வாழ ஆசைத்தான். நிறைய நேரத்தில் நம்முடைய லைஃப்பை நல்லா கொண்டு போக முடிய மாட்டேங்குது. அதனால் இன்று ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் வாழ வேண்டுமானால், போராட்டங்கள் பிரச்சனைகள் நிறைந்ததான இந்த உலகத்திலே ஒரு ஜெய வாழ்வை நாம் நல்லபடியாக கொண்டு போக வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் பேசவிருக்கிறேன். இன்று காலை சர்வீஸில் தனிப்பட்ட ஜெய வாழ்க்கை. ஒன்றாவது, நமக்கு நல்ல ஒரு ஜெய வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அதுக்கு நான் எக்ஸாம்பிளாக யோசேப்பு எடுத்திருக்கிறேன். 37ஆம் அதிகாரத்தில் அதை படித்தோம். 39வது அதிகாரத்தில் அதை படித்து 39ஆம் அதிகாரத்தில் 2:21 வசனங்கள், 40ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் யோசேப்பை குறித்ததான அவருடைய லைஃபை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. யோசேப்புக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனம் அவர் மூலமாக நிறைவேற வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு உத்தேசத்தை கொடுத்து அவருடைய ஆலயத்திலே ஊழியத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு உத்தேசம் இல்லாமல் யாரையும் தேவன் இந்த சபையிலே கொண்டு வரவில்லை. அது நான் அடிக்கடி சொல்லுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த உத்தேசம் நிறைவேறுவதற்கு நிறைய தடைகள் நமக்கு வரலாம். தேவன் நம்மை குறித்து செய்தெடுக்க வேண்டிய ஊழியங்கள் உண்டு, நம்மை குறித்து செய்தெடுக்க வேண்டிய குடும்ப பொறுப்புகள் உண்டு, நம்மை குறித்து செய்தெடுக்க வேண்டிய குழந்தைகளுடைய பொறுப்புகள் உண்டு, நம்மை குறித்து செய்தெடுக்க வேண்டிய ஊழிய பொறுப்புகள் உண்டு. இப்படி கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற நிறைய பொறுப்புகளை, நிறைய தரிசனங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு நிறைய டைம்களிலே எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வருவதுண்டு. யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, அவரை இஸ்ரவேல் குடும்பங்களுக்கு ஒரு ஆதாரமாக, அத்தாணியாக எடுத்து உபயோகப்படுத்தி அவர்களை போஷிப்பித்து ஒரு பெரிய ஜனமாக மாற்றும்படி ஆண்டவர் தம்முடைய அநாதி திட்டத்தின்படி அவரை தேர்ந்தெடுத்திருந்தார். ஆனால் அதை சொல்லுகிற போது அதை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அந்த காரியங்களை வெளிப்படையாக சொல்லுகிற போது யாருமே நம்ப முடியவில்லை. அவருடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தது, குடும்பம் வித்தியாசமான காரியமாக இருந்தது. அதெல்லாம் விளக்க அதிகமான நேரம் வேணும். அப்படி இருந்து கூட தரிசனங்களுடனும் கனவுகளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கிடைத்ததான பொறுப்பையும் தரிசனத்தையும் தைரியமாக வெளிப்படுத்தி சொல்லுகிறார். ஒரு அடிமையின் வேஷமாக மாற்ற வேண்டி வருகிறது.
போத்திபார் வீட்டில் அவருக்கு நேரிட்ட சோதனைகளை நாம் பார்க்கிறோம். ஜெயில் வாழ்க்கை வித்தியாசமான ஒரு காரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட எல்லா இடங்களிலும் ஜெய வாழ்க்கையினுடைய ஒன்றாவது குவாலிட்டி என்னவென்று கேட்டால், தேவனிடத்திலே அவர் வைத்திருந்ததான உறவுக்கு ஒருபோதும் வித்தியாசம் வரவில்லை. அல்லேலூயா. ரிலேஷன்ஷிப் வித் யுவர் காட். தேவ சமூகத்திலே நாம் ஏற்படுத்தியிருக்கிறதான உறவுக்கு ஒருபோதும் வித்தியாசத்தை வருத்தக்கூடாது. எபேசு சபையிலே ஆண்டவர் தூது சொல்லுகிற போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நீங்க செஞ்சீங்க, ஆனால் முதலாவது ஆதி அன்பை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? விட்டு விட்டீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மெச்சூரிட்டி வருகிற போது, வளர்ந்து வருகிற போது, ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ளுகிற போது, ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளுகிற போது, பல நேரங்களிலும் தேவனிடத்திலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள உறவிலே சில நேரங்களில் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதுண்டு. நம்முடைய உறவை சரியாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமானால் அவரோடு கூட எப்போதும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். 2 விதத்திலே ஊழியத்தை சொல்லுகிறார்கள். ஒன்று மினிஸ்ட்ரி அன்டு காட், இரண்டாவது மினிஸ்ட்ரி அன்டு பீப்புள். ஒன்றாவது நீங்கள் தேவனுக்கு செய்கிற ஊழியம், இரண்டாவது ஜனங்களுக்கு செய்கிற ஊழியம். மினிஸ்ட்ரி அன்டு காட் அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்கிறோம். ஊழியங்களை செய்வது, கேம்புகளுக்கு போவது, ஆத்மாக்களை தேடிக்கொண்டு வருவது, வரங்களை உபயோகிப்பது, மற்ற பலவிதமான ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் தேவனுக்கு செய்கிற ஊழியங்களாக நாம் நினைப்பதுண்டு. அது தேவ ஊழியங்கள் தான். ஆனால் தேவனுக்கென்று தனிப்பட்ட முறையிலே செய்கிற ஊழியங்கள், மற்றது தேவனுக்காக செய்கிற ஊழியங்கள், தேவனுக்கு செய்கிற ஊழியங்கள், தேவனுக்காக செய்கிற ஊழியங்கள். தேவனுக்கு செய்கிற ஊழியங்கள் என்று சொல்வது அவரோடு நாம் நேரங்களை கண்டுபிடிப்பது, அவரோடு உறவாடுவது, அவரோடு பேசுவது, அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவரிடத்திலே நெருக்கமாக வாழ்வது. எந்த சூழ்நிலை, எவ்வளவு பிரச்சனை பாரங்கள் வந்தாலும் தேவ உறவில் என்று ஒரு அடி கூட மாறி போகாமல், ஒரு இன்ச்சு கூட மாறி போகாமல் அந்த உறவை எப்போதும் நாம் காத்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே வெற்றியான வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தேவனுக்கு செய்கிற ஊழியங்களிலே ஒருபோதும் நீங்கள் தோல்வி அடையக்கூடாது. அந்த உறவு எப்போதும் உறுதியான உறவாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். தேவனுக்காக செய்கிற ஊழியங்கள் தான் நாம் முந்தி சொன்னதான ஹல்லேலூயா ஊழியங்களிலே நாம் செய்கிறதான ஆக்டிவிட்டிஸ். அது கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு திறமையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் இந்த ஊரிலே கொடுத்திருக்கிறார். தொடர்ந்தும் அதை செய்யுங்கள். ஒன்றாவது வெற்றியின் ரகசியம் என்று சொல்வது, யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி பெற காரணமாக இருந்தது, அவனுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தேவனிடத்திலே வைத்ததான அன்பை உறவையும் அவன் ஒருபோதும் மறந்து போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிற போது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம், 39ஆம் அதிகாரம் 4வது வசனம், 41வது அதிகாரம் 39 முதல் 41வது வசனம் வரை நாம் படிக்கிற போது மனுஷனிடத்திலே அவன் தயவை பெற்றிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. யாக்கோபு மாமனாருடைய வீட்டை விட்டு திரும்பி வந்த போது அவனுக்கு நிறைய சோதனைகள் வந்ததை பார்க்கிறோம். முதலாவதாக ஏசாவினிடத்துல பிரச்சனை வருமோ என்று பயந்தான், அதை சால்வ் பண்ணிட்டான். இரண்டாவதாக பிரைஸ் தி லார்ட், தன்னுடைய மகள் விஷயத்திலே பெரிய பிரச்சனைக்குள்ளாக மாற்றப்பட்டு விட்டார். இப்படி ஒன்றுக்கு மாறி ஒன்று சோதனைகள் வருகிற போது குடும்பத்திலே எல்லா பிள்ளைகளும் தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாக வளர்த்த முடியவில்லை. மூத்த மகன் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்து அவனுடைய எல்லா விதமான உரிமைகளையும் இழந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூபேன். இரண்டாவது 2 பிள்ளைகளை பார்க்கிற போது களங்கம் இல்லாமல் இருந்தார். ஒரு பட்டணத்துல 1,00,000க்கும் அதிகமான ஜனங்களை தங்களுடைய வாள்களினாலே கொன்று கைகளை இரத்தக்கரையினாலே புரட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாலாவதாக இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை எடுத்து பார்க்க வேண்டிய பிள்ளை யூதா. அவனும் தேவ சமூகத்திலே
செய்யக்கூடாத ஒரு காரியம், கனானிய ஜாதிகளோடு இடை கலர்ந்து திருமண உறவுகளை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இவர்களை எகிப்துக்கு விட்டார் என்று சொன்ன போது, இந்த 4 பிள்ளைகளுடைய லைஃப், அதே மாதிரி நான் பார்க்கிற போது மறுமனையாற்றுள்ள பிள்ளைகள், யோசேப்பை தவிர பாக்கி உள்ள எல்லா பிள்ளைகளுமே பெரிய பெரிய தவறான காரியங்களை செய்தார்கள் என்றும், அதை அந்தந்த நேரங்களிலே யோசேப்பானவர் தம்முடைய தகப்பனாராகிய யாக்கோபிடத்திலே தெரிவித்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிற போது, குடும்பத்திலே ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை மிகவும் மோசமான நிலைமையிலே மாற்றப்பட்டதாக பார்க்கிறோம். ஒரு இடத்திலும் அவர் நிலையாக குடியிருக்க முடியாத வண்ணமாக பல இடங்களிலே கூடாரங்களை மாற்றி மாற்றி போடுகிற போது, தேவனுக்கு தெரிந்திருக்கிறது யாக்கோபு மூலமாக அவருடைய வம்சத்திலே தாவீதை கொண்டு வந்து அவருடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு பிரசன்ட் பண்ண வேண்டுமானால் இந்த ஒரு ஜாதி 73 பேர் அடங்குகிறதான இந்த சின்ன கூட்டம் ஜாதிகள் மத்தியிலே இடைக்கலந்து போய் விடுவார்களோ, மிக்ஸ் ஆகி விடுவார்களோ என்கிறதான ஒரு பயத்தில தான் ஆண்டவர் ஒரு பஞ்சத்தை கொண்டு வந்து அவர்களை அந்த எகிப்து நாட்டுக்கு அனுப்புவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டதான ஒரு மோசமான சூழ்நிலைகளிலே அவர் வாழ்ந்த போதிலும் தேவனுடைய மனுஷனாகிற யோசேப்பை நாம் பார்க்கிற போது மனுஷனிடத்துல மிகவும் தயவு பெற்றதான ஒரு அனுபவமாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, சகோதரர்கள் எல்லாரும் வெறுத்ததான சூழ்நிலை, இந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை நம்ம பார்க்கிற போது எல்லாமே எதிர்மறையான சூழ்நிலை. அந்த எதிர்மறையான சூழ்நிலையில் கூட ஒரே ஒருத்தர் பாருங்க, எல்லாருமே ஜெபத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எல்லாருமே பலிகளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எல்லாருமே ஆராதனைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எல்லாருமே ஆத்மீய காரியங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எல்லாருமே அவங்க வழிக்கு என்னது நல்லதா தோணுதோ அந்த மாதிரியா போய் கொண்டிருக்கிற போது, தேவனிடத்திலே ஒரு உண்மையான உறவை ஏற்படுத்தி தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற யோசேப்பு அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு వ్యక్తిత్వமாக, தனிப்பட்ட ஒரு பெர்சனாலிட்டியாக வாழ்கிற போது அவன் பகை யாரிடத்தில் வைக்காமல் மனிதரிடத்திலும் அந்த உறவுகளை தயவுகளை பெற்றிருந்தான் என்று பார்க்கிற போது அப்பாவிடத்திலே அவனுக்கு தயவு கிடைக்கிறது. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா மிக உன்னிப்பாக பார்த்து வருகிற போது எல்லாரும் வெறுத்த நேரத்திலே மிகவும் அருமையான ஒரு நேசம் தகப்பனிடத்திலே கிடைக்க காரணம் அவன் தகப்பனிடத்திலே தயவு பெற்றிருந்தான். ஒரு அடிமையாக எகிப்திலே விற்கப்பட்ட போதிலும் அவன் வேலை பார்த்ததான போத்திபார் இடத்துல நாம் பார்க்கிற போது அவனுடைய உண்மைத்துவம், அவனுடைய அந்த நல்ல டிசிப்ளினான வாழ்க்கை பார்க்கிற போது, அவன் அந்த வீட்டில் சென்ற நாள் முதல் அங்கே கிடைத்ததான வித்தியாசங்களை பார்க்கிற போது, போத்திபார் என்கிறதான அந்த எகிப்திய மனுஷன் தம்முடைய வீட்டில் எல்லா விதமான காரியங்களுக்கும் பொறுப்பை, உத்தரவாதத்தை கொடுக்கும்படியான அந்த எஜமானுடைய கண்களிலே ஒரு தயவை அவன் பெற முடிந்ததை பார்க்கிறோம். ஜெயிலிலே அவன் போடப்பட்ட போது அந்த ஜெயிலுக்கு பொறுப்பாளராக இருந்தவர் இந்த மனுஷனிடத்திலே தயவு காண்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே விசாரணை கைதிகளாக போடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டார்கள். ராஜா என்ன தீர்மானம் எடுக்கிறாரோ அந்த தீர்மானத்தை அவர்கள் நடைமுறைகளை கொண்டு வர வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம்தான் வீடாகிற சிறைசாலை என்று சொல்வது. அப்படியான ஒவ்வொரு கைதிகளும் மரணத்தை எதிர்நோக்கி கிடக்கிற போது அதை பொறுப்பாக பார்க்கிறதான அந்த அதிகாரி இந்த ஜெயிலர் இந்த யோசேப்பிடத்துல ஒரு மகா தயவை காட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெய ஜீவிதமாக நாம் முன்னாடி போக வேண்டுமானால் தேவனிடத்திலே நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற உறவு மட்டுமல்ல, மற்ற நம்மை சுற்றியுள்ளதான ஆள்களிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உறவு மிக ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடத்திலான உறவு, பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்களுக்கான உறவு, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே உள்ள உறவு. நீங்கள் ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக இங்கே வருகிற போது
உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்கள் விசுவாசிகளோடு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற உறவு, உங்கள் உடன் ஊழியர்களோடு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற உறவு, ஒவ்வொரு ஏரியாவிலும் நீங்கள் ஜெப கூட்டங்களாக நடத்துகிற போது அங்கே உள்ளதான ஜனங்களோடு உங்களுடைய விசுவாசிகளோடு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற உறவு, உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய உறவு எப்போதுமே களங்கம் இல்லாமலும் உண்மையாகவும் இருக்கிற போது, அந்த ஒரு தயவை நீங்க பெற்றுக்கிற போது உங்க வாழ்க்கை எப்போதும் ஜெய ஜீவிதமாக முன்னாடி போக முடியும். ஹல்லேலூயா. இன்று நாம் அவருடைய தேவ சமூகத்திலே இந்த காலவெளியில வந்திருக்கிற போது, ஆண்டவரே, ஒரு ஜெய வாழ்க்கையை நான் விரும்புகிற போது என்னுடைய தயவு, ஹல்லேலூயா, மனிதனுடைய தயவு எனக்கு எப்படி இருக்கிறது? நான் பழகுகிற ஜனங்கள் என்னை மதிக்கிறார்களா? என் மீது தய பாராட்டுகிறார்களா? என் மீது அன்பு கூறுகிறார்களா என்று நாம் சோதனை செய்வது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக யோசேப்பினுடைய வெற்றியின் ரகசியத்தை நாம் பார்க்கிற போது, அவனுக்கு எங்கெங்கே பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளிலும் உண்மை உள்ளவனாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் ஒரு அனுபவசாலி. சொந்த வீட்டில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அடிமை வேலை செய்கிற போது உண்மையுள்ளவனாக இருந்தான். கைதியாக வாழ்ந்த நேரத்திலும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அங்கே தங்கியிருந்த தம்முடைய கூட்டாளிகளான கைதிகளோடும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் 39ஆம் அதிகாரம் 6வது வசனம் 22வது வசனம் 23வது வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பிரைஸ் தி லார்ட் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு தடவை ஊழியர்கள் கூட்டத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது இதை நான் சொன்னேன். ஹல்லேலூயா. நமக்கு என்ன ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ, ஒரு சின்ன பொறுப்பா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பெரிய பொறுப்பா இருக்கலாம், அதுல நம்ம எப்போதுமே எக்ஸலாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, எக்ஸல். ஹல்லேலூயா. நமக்கு சேர் போட தான் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை நம்ம எக்ஸலா பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் டீச் பண்ணுவதுண்டு. நீங்க எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டுட்டு, எல்லாத்திலையும் தலையில போட்டுட்டு ஒரு பொறுப்பையும் நீங்க ஒழுங்கா செய்ய முடியாம இருப்பதை விட, ஏதாவது ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்புல உங்களுடைய திறமையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையை நீங்கள் விளங்கப்படுகிற போது அதிலே தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர அவன் வல்லமையுள்ளவனாக இருப்பான். ஹல்லேலூயா. நான் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு அனுபவத்தை சொன்னேன். எங்க சண்டே ஸ்கூல்ல ஒரு முதிர்ந்த ஸ்டூடெண்ட் கேரளாவில் நான் ஊழியம் பார்க்கிற போது, சண்டே ஸ்கூல் நடக்கிற நேரத்துல அவனை மிஸ் பண்ணிடுவான். பார்க்குற இடத்துல மரத்துக்கு மேலே போய் ஏறி நிற்பான். பிரைஸ் தி லார்ட். இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் எந்த டைம்ல பார்த்தாலும் சர்ச்சில் வந்துன்னா மரத்து மேலே, எங்க சர்ச்சு முன்னாடி ஒரு பதாம் மரம் இருந்துச்சு. அது நல்ல வட்டமா படர்ந்துருக்கும். இந்த எப்படியாவது கண்ணை வெட்டி மரத்து மேலே ஏறிடுவான். நான் என்ன செஞ்சேன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுக்கணும் ஆண்டவரே, நல்ல பையனா விளங்க வேணும்னு சொல்லி அந்த டைம்கள் எங்களுக்கு எல்லா வாரத்திலையும் தெரு கூட்டங்கள் நடத்துவது உண்டு. அதனால அவங்ககிட்ட சொன்னேன், இந்த குழாய் அது மாதிரி ஸ்பீக்கர் செட்டு எல்லாமே நீதான்ப்பா பொறுப்பு. எங்கெங்க நம்ம தெருக்கூட்டம் நடத்துகிறோமோ அங்கே நீ இந்த குழாயை நீதான் கட்டணும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு பாருங்க அவனுக்கு. காலையிலே அந்த சாண்டையிலே அந்த குழாயெல்லாம் தொடச்சி மைக் செட்லாம் நல்லா ரெடி பண்ணி கயிறெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஜீப்பில் ஏற்றி வச்சு தெருக்கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவான். இன்னைக்கு அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஊழியம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் மகிமையாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன ஒரு பொறுப்பை குடும்பத்திலேயோ சபையிலேயோ இல்ல உங்க வேலை இடத்திலேயோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட நாம் தேவனுக்காக செய்கிற காரியம் என்கிற அந்த எண்ணத்திலே உண்மையோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை ஜெயஜீவிதமாக முன்னாடி கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. நாலாவதாக நாம் பார்க்கிற போது பிரைஸ் தி லார்ட், தேவனிடத்திலே ஒரு பயம் இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7 முதல் 20 வரையான வசனத்திலே பார்க்கிற போது பிரைஸ் தி லார்ட், தேவனிடத்திலே ஒரு பயம். அந்த பயம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? நம்ம இதயத்திலே இருந்து ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதயத்திலிருந்து தேவனிடத்திலே ஒரு பயம் ஆரம்பிக்கிற போது
நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை குறிக்கிறதான ஒரு வரையறுத்தலை தேவன் பரிசுத்தாவி மூலமாக நம்மிடத்திலே உணர்த்தக்கூடும். அல்லேலூயா. இந்த ஒரு விசேஷமான குணம் யோசேப் என்கிற கேரக்டர்ல நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவன் அதை எப்ப வெளிப்படுத்துறான்னு சொன்ன போது, தன்னுடைய டோட்டல் லைஃபுக்கே ஒரு பயங்கரமான சோதனை வந்த போது அவன் அந்த வீட்டு எஜமானத்துக்கிட்ட சொல்றதான ஒரு ரிப்ளை பாருங்க. என்னுடைய எஜமானன் உன்னை தவிர எல்லா விதமான காரியத்தை என் கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நான் தேவனுக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டேன். காரணம் என்ன? நான் தேவனை பயப்படுகிறதுனாலே. பிரைஸ் தி லார்ட். எல்லா விதமான சூழ்நிலை, எனக்கு மேல இந்த வீட்டுல யாருமே அதிகாரிகள் கிடையாது, என்னுடைய எஜமானன் அதெல்லாம் என்கிட்ட கொடுத்திருக்கிறார். ஆனா எனக்கு பிரைஸ் தி லார்ட் அசாதாரணமான அல்லது செய்யக்கூடாததான தவறுகளை செய்யக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலையும் நான் இருக்கிற இடத்துல இருக்குது என்றாலும் கூட நான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறபடினாலே இந்த ஒரு மோசமான காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். நான் சொன்ன இந்த அமெரிக்காவில எல்லாம் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இந்த விசுவாச பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. நம்ம நாட்டை விட ரொம்ப பக்தியா வாழக்கூடிய பிள்ளைகள் உண்டுங்க. வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பரிசுத்தமா வாழக்கூடிய எல்லாரும் கிடையாது. நிறைய பேர் மோசமா வாழ்றாங்க. நான் சில வீடுகளிலே தங்குவதற்கு என்னை அழைத்து கொண்டு போகிற போது அந்த வீட்டில் உள்ளதான வாலிப பிள்ளைகள் ரூமை எனக்கு செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரிஃப்ளெக்ஷன் பண்றதான சில ஸ்டிக்கர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது உண்டு. அப்போ பெட் மேல இந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர்ல நல்ல சில தத்துவங்களை எழுதி போட்டிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணாலும் கூட அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுல ஒரு ரூம்ல நான் பார்க்கிறேன், தேவன் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்போ அதிகமா தவறுக்குள்ளாக போகிறோம், தனிமை எப்போது நமக்கு அதிகமா கிடைக்கிறதோ, ஐசோலேஷன் நம்ம வாழ்க்கையில எப்போ அதிகமா விரும்புறோமோ, எல்லாரையும் விட்டு ஒதுங்கி ஒதுங்கி வாழ எப்போ நம்ம விரும்புறோமோ, தனிப்பட்ட நேரத்துல தான் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் அதிகமாக வருவது. நான் நிறைய பேர் சொல்வேன், உங்களுக்கு அடிக்ஷன் ஏதாவது இருக்குதா? அடிக்கடி ஜெயஜீவம் வாழ முடியாம விழுந்து போயிடுறீங்களா? ஜெபம் பண்ண முடியாம உங்க மனசாட்சி உங்களை குத்துகிறதா? தேவனுக்கு விரோதமா ஏதாவது சின்ன சின்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வருகிறதா? நீங்க எப்போதும் தனிமையை விரும்பக்கூடாது. தனிமையை விரும்புகிற போது, தனிமையிலே நாம் இருக்கிற போதுதான் பிசாசு எப்போதுமே ஒரு மனிதனை சோதனைக்குள்ளாக கொண்டு போவதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதனால நான் எப்போது சொல்லுவேன், எப்போதுமே நீங்க தேவ பயத்திலே மற்றுள்ள ஜனங்களோடு அப்படி சில பலவீனங்கள், சில நேச்சுரலா உங்களுக்கு பலவீனம் இருந்துச்சுன்னா எப்போதுமே ஒரு ஃபெலோஷிப்போடு கூட வாழ பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லி கவுன்சிலிங் நான் கொடுப்பதுண்டு. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், எவ்வளவோ பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையில வந்த போது, நான் தேவனை பயப்படுகிறபடினாலே பாவம் செய்வதிலே தேவ பயம், இதயத்திலே தேவ பயம், சோதனைகளை மேற்கொள்வதிலே தேவ பயம், தேவனுடைய பயம் அவரை ஆட்கொண்டு இருந்தபடினாலே ஒருபோதும் அவருடைய வாழ்க்கையில தவறுகள் நேரிடவில்லை. எப்போதுமே ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கையை தேவ சமூகத்திலே வைக்க முடியும். இன்று முதல் அவனை எக்ஸாம்பிளாக எடுத்து பிரசங்கம் பண்ணக்கூடிய லெவலில் அவனுடைய வாழ்க்கை ஜெய ஜீவிதமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனை குறித்த பயம், நம்ம எப்போதும் எந்த இடத்திலும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிறதான ஒரு பயம் நம்மை ஆளுகை செய்வோமானால் நாம் நிச்சயமாக ஜெய ஜீவிதம் வாழ முடியும். தனிமையை அதிகமாக விரும்புகிற போது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் வரக்கூடும். அதனால தனிமை என்று சொல்லுவது தேவனிடத்தில் செலவிடக்கூடிய நேரங்கள், அதை நான் சொல்லவில்லை. வீணாக தனிமையை விரும்புகிற போது பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதனாலே அந்த தேவ பயத்திலே அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக நாம் பார்க்கிற போது யோசேப்பினுடைய ஒரு மற்ற மேன்மையான குணம் என்று சொல்லுகிற போது, ஆதி 50ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை, 40ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வரையான வசனங்கள், 42வது அதிகாரம் 21வது வசனம், அவருடைய குடும்பத்தில் நடைபெற்றதான முன்காலத்தில் நடைபெற்றதான சூழ்நிலை நிமித்தங்களாக சகோதரர்கள் எல்லாம்
அவர்கள் எகிப்திலே வந்த போது பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா, யாக்கோபு இறந்து விட்ட பிற்பாடு எல்லா சகோதரர்களும் யோசேப்புக்கு முன்பாக வந்து முழங்கால் படிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். வேணும்னா பழி வாங்கியிருக்கலாம், ஆனா யோசேப்பு என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாரையும் மன்னிக்கிறதான ஒரு குணம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஃபர்கிவ்னஸ். நம்முடைய லைஃப்ல ஜெபங்கள் கேட்பதற்கு, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு மேலான குணம் என்னவென்று கேட்டால், நமக்கு எதிராக என்னென்ன பழி, நிந்தைகள், சோதனைகள், பிரச்சனைகள் யாரெல்லாம் செய்திருந்தாலும் அவர்களை நான் வைராக்கியமாக மனசுல வைக்காம மன்னிச்சு அதை தள்ளும்படியான ஒரு குணத்தை யோசேப்பு கொடுத்திருந்தார். அந்த மன்னிக்கிற ஒரு குணத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏசப்பாகிட்ட பேதுரு வந்து இதுக்கு ஒரு அடையாளம் கேட்டார். நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? ஒரு தப்புக்கு 7-70 தடவை சொல்றார். ஒவ்வொரு தப்புக்கு வருகிற போது கூட்டிட்டு போனா, பெருக்கி பெருக்கி போனா கவுண்ட்லெஸ். அதான் சொல்லிட்டாரு 7-70. எத்தனை தடவை மன்னிக்கணுமோ நீ மன்னி, கர்த்தருனை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார் என்று சொல்ற. யோசேப்பினுடைய வாழ்க்கையில இந்த 5 விசேஷமான குணங்கள் அவருடைய ஜெய வாழ்க்கைக்கு மிக அடிப்படையாக இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கணும். எல்லாரும் எழுந்திருந்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் உள்ளதான உறவுக்கு எனக்கு ஒருபோதும் குறைவு வரக்கூடாது. ஆண்டவரே, நான் மனுஷனிடத்திலும் தேவனிடத்திலும் தயவை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஆண்டவரே, எவ்வளவு எதிர்மறையான காரியமாக இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட், தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் தயவுள்ள ஒரு மனிதனாக, தயவுள்ள ஒரு பிள்ளையாக வாழும்படி கிருபை தாரும் ஆண்டவரே. மூன்றாவதாக, ஐயா, எனக்கு தருகிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் உண்மை உள்ளவனாக, ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களை செய்யும்படி கிருபை தாரும் ஆண்டவரே. நான்காவதாக, நான் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும், எப்படி சூழ்நிலைகள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரே, தேவனுடைய பயம் எனக்குள்ளாக எப்போதும் நிலை கொள்ளும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஐந்தாவதாக, மன்னிக்கிறதான ஒரு குணத்தை என் வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. யாராவது இந்த நேரத்தில் மன்னிக்க முடியாத ஏதாவது குணநலங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவ பயம் உங்க லைஃப்ல குறைஞ்சு போயிருக்கிறதா? தேவனிடத்தில் ஏற்படுத்தி கொண்ட உறவுகள் குறைந்து போயிருக்கிறதா? மனுஷங்கிட்ட உங்களுக்கு தயவு கிடைக்க மாட்டேங்குதா? பிரைஸ் தி லார்ட். உண்மையாக வாழறதுக்கு உங்களால முடியலையா? ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஒரு யோசேப்புங்கிறதான மனுஷனுக்கு அது சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும் கூட இந்த 5 விதமான நல்ல குவாலிட்டிகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால பிரைஸ் தி லார்ட், நீ கனிதரும் திராட்சை செடி என்று அதில் எங்கெல்லாம் இந்த செடி படர்ந்து போகிறதோ அங்கெல்லாம் கனிதரக்கூடிய திராட்சை செடி என்று அவனை ஆசீர்வதிக்கும்படிக்காக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்துக்கு 2 மடங்கான உரிமைகளை, கோத்திர பங்குகளை பங்கிட்டு போட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமா? ஜெய ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில வளர வேண்டுமா? இந்த 5 குணநலங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். அவருடைய கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த விசேஷமான குணங்களை தாங்க. இதுல ஏதாவது குறைவுகள் எங்களுக்கு இருந்தால் கர்த்தாவை மன்னித்து மறுபடியும் நாங்கள் எங்களை கட்டி எழுப்ப உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து தேவனை துதிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி சொல்லும் நாமத்தை துதிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் வாழத்தக்கதாய் கர்த்தாவே நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே குணநலங்களை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம், சோத்திருக்கிறோம் அப்பா. தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு ஆண்டவரே, ஐக்கியம் ஆண்டவரே, அவரோடு கூட அப்பா ஜெபிக்கிற வாழ்க்கை ஆண்டவரே, அப்பா ஆராதனைகள் எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே ஆண்டவரே தகப்ப நீர் வைத்திருக்கிற உறவுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. மற்ற மனிதர்களிடத்திலே ஆண்டவரே தகப்பனே ஒரு இருக்கிற ஒரு ஐக்கியத்திற்காய் நன்றி, நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே தந்த பொறுப்புகளிலே உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க தகப்பனே ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுகிற தயவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே தீமைக்கு விலகத்தக்கதாய் கர்த்தாவே எப்பொழுது உமக்கு பயப்படுற ஒரு பயம் ஐயா தகப்பனே பாவம் செய்யாதபடி ஆண்டவரே ஐயா தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில இருக்க தகப்பன் உதவி செய்கிற
தயவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றிலும் மேலாக மற்றவர்கள் ஆண்டவரே மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை ஆண்டவரே மற்றவர்களை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஐயா எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தருகிற கிருபைகளுக்காய் நன்றி. நன்றி இயேசுப்பா. எல்லாரும் வாயில திறந்த தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபைகளை இந்த காலவெளியில் எங்களுக்கு தருகிற தயவுகளுக்காய் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலும் யோசேப்பை போல ஆண்டவரே அப்பா தகப்பனே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவரே தகப்பனே வாழத்தக்கதாய் தகப்பனே தன்னுடைய வாழ்க்கையிலும் ஐயா அதிக ஆசீர்வாதங்களை ஐயா பெற்றுக்கொண்டது போல தகப்பனே இந்த காலவெளியிலும் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணநலங்களை உருவாக்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுக்கும் எங்களுக்குள்ள உறவிலே இந்த காலவெளியில ஏதேனும் ஐயா தவறுகள் இருக்குமானால் குற்ற மனசாட்சிகள் இருக்குமானால் உம்மண்டை நெருங்க முடியாதபடி எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே ஏதாயினும் ஆண்டவரே தடைகள் இருக்குமானால் அவைகளை மன்னித்து இந்த நாளிலே உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க அனுதின வாழ்க்கையில தியான வாழ்க்கையிலும் ஜெப ஜீவியத்திலும் நாளுக்கு நாள் முன்னேறி ஆண்டவரே உம்மோடு உள்ள உறவிலே உமக்கு செய்கிற ஊழியத்திலே ஐயா அதிக காவல் செலுத்த உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. நன்றி அப்பா தகப்பனே அப்பா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுப்பீராக. குடும்பத்தில் அதன் மூலமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே தனி அப்பா போகிற வேலை செய்கிற எல்லா இடங்களிலும் அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் என் ஆண்டவர் இந்த காலவெளியில் கட்டளையிடுவீராக. கர்த்தர் பொறுப்பெடுத்து எடுப்பீராக. எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வந்தாலும் எல்லாவற்றிலும் அவர் உம்மோடு உள்ள உறவிலே அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து அதை ஐயா அதை அப்பா சிறப்பட செய்தபடினாலே அவனை காத்து கொண்டு நீர் அவனை ஆசீர்வதித்தீர். அதே போல இந்த காலவெளியிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் கண்ணீர்களிலும் ஆண்டவரே உண்மையை பற்றிக்கொண்டு உமக்கு செய்கிற ஊழியத்தை ஆண்டவரே அப்பா உண்மையாய் செய்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தேவதாசனுடைய கரங்கள் வைக்கிறோம். சுகத்துக்காய் ஊழியங்களுக்காய் குடும்பத்துக்காய் நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.